வெல்கம் டு எஸ் அகாடமி. இது காவலர் மற்றும் இராணுவ பயிற்சி மையம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபாரஸ்டிகல்ஸில் அணுக்கரு இயற்பியல்லேருந்து நம்ம டாப் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்குறோம். இதில் பாருங்க, ரெகுலராக நமக்கு ஃபாரஸ்ட் எக்ஸாமுக்காண்டி நம்ம ரெகுலராக வீடியோ போட்டுட்டு வரோம். அதில் பாருங்க, கொஸ்டின் நம்ம ஒன்று பாருங்க. மனிதனால் உருவாக்கப்பட்ட கதிரியக்கம் டேஷ் என கருதப்படுகிறது. தூண்டப்பட்ட கதிரியக்கம் கரெக்ட். தன்னிச்சையான கதிரியக்கம் அது இயற்கையாகவே உள்ளது, தப்பு. செயற்கை கதிரியக்கம் கரெக்ட். அப்ப ஏ மற்றும் சி. நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஏவை பார்த்த உடனே அதை செலக்ட் பண்ணிட்டு போயிடக்கூடாது. ஆப்ஷன் டி, ஏ மற்றும் சி. அடுத்து பாருங்க, கதிரியக்கத்தின் அலகு ரான்சன், கியூரி, பெக்கோரால். இது மூணுமே கதிரியக்கத்தின் அலகு. சரிங்களா? ஒன்று ரெண்டு புக்கில் கதிரியக்க அலகு ரான்சன் இருக்கும். நீங்கள் அதை மட்டும் படிச்சுட்டு போயிட்டு என்ன பண்ணுவீங்க, ரான்சன் அப்படின்னு கொடுத்துருவீங்க. மூணுமே படித்து வச்சுக்கோங்க. அடுத்து, செயற்கை கதிரியக்கத்தினை கண்டறிந்தவர் யாரு? பெக்கோரால், ஐரின் கியூரி, ரான்சன். யாருன்னு பார்த்தா ஐரின் கியூரி. அடுத்து பாருங்க, கீழ்கண்ட எந்த வினைகளில் உட்கருவின் நிறையன் மாறாமல் இருக்கும்? ஆல்பா சிதைவு, பீட்டா சிதைவு, காமா சிதைவு. ஆன்சர்னா காமா சிதைவு. இந்த மாதிரி கொஸ்டின் நமக்கு நிறையா கேட்டுகிட்டே வராங்க. எந்தெந்த ஐசோடோப்பு எந்தெந்த நோய்க்கு நமக்கு மெடிசனாக இருக்குது, எதுக்கு உதவுது அப்படின்றது. அது மாதிரி பாருங்க, புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படும் கதிரியக்க ஐசோடோப் ரேடியோ கோபால். நல்லா பார்த்துக்கோங்க. புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படுத்தப்படும் கதிரியக்க ஐசோடோப் என்னன்னா ரேடியோ கோபால். காமா கதிர்கள் அபாயகரமானது. காரணம் ஏன்னா காமா கதிர்கள் என்னது அபாயகரமானது? கண்கள் மற்றும் எலும்புகளை பாதிக்கும், கிடையாது. திசுகளை பாதிக்கும், அது தப்பு. மரபியல் குறைபாடுகளை உண்டாக்கும். சரிங்களா? மரபியல் குறைபாடுகளை உண்டாக்கும். அப்ப என்னது ஆன்சர் சி. அடுத்து பாருங்க, காமா கதிர் இயக்கத்தில் இருந்து நம்மை பாதுகாக்க டேஷ் முறைகள் பயன்படுகிறது. காரியம் ஆக்சைடு, இரும்பு, காரியம் அலுமினியம். ஆன்சர் என்னன்னா காரியம். கீழ்கண்டவற்றில் இந்த கூற்று கொஸ்டின் மட்டும் நல்லா கவனிச்சு படிக்கணும். இந்த கூற்றை பாருங்க, கீழ்கண்டவற்றில் எந்த கூற்றுகள் சரியானவை? ஆல்பா துகள்கள் என்பவை புரோட்டான்கள். இந்த கூற்று தவறு. மற்றும் காமா கதிரியக்கத்தின் ஊடுருவும் திறன் குறைவு, தவறு. இது அதிகம். ஆல்பா துகள்களின் அயனியாக்கு திறன் அதிகம், கரெக்ட். அதே மாதிரி காமா கதிர்களின் ஊடுருவு திறன் அதிகம். அப்ப என்னது சி மற்றும் டி ரெண்டுமே சரி. கொஸ்டின் பாருங்க, புரோட்டான் டு புரோட்டான் தொடர் வினைக்கு எடுத்துக்காட்டு. புரோட்டான் டு புரோட்டான் தொடர் வினைக்கான எடுத்துக்காட்டு பீட்டா சிதைவு. காமினி அணுக்கரு உலை அமைந்துள்ள இடம். நம்ம அடிக்கடி இந்த அணுமின் நிலையத்தை பத்தி பேசிக்கிட்டே வரோம். காமினி எங்க இருக்குன்னா கல்பாக்கத்துல இருக்கு. கூடங்குளம் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குன்னா திருநெல்வேலி. உங்களுக்கான கொஸ்டின் என்னன்னா, இந்தியாவில் உள்ள அணுமின் நிலையங்களின் மொத்த எண்ணிக்கை என்ன? அடுத்து பாருங்க, 16வது கொஸ்டின் பொறுத்துவாகவே வச்சிருக்கேன் நான். பாருங்க, பார்க், பாபா
அட்டாமிக் ரிசர்ச் சென்டர். பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் எங்க இருக்கு? மும்பையில் இருக்கு. இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம், எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பாருங்க. இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் எங்க இருக்குன்னா தாராப்பூர். ஐஜிகார்னா இந்திரா காந்தி அட்டாமிக் ரிசர்ச் சென்டர், அது எங்க இருக்குன்னா கல்பாக்கத்தில் இருக்கு. இந்தியாவின் முதல் அணுக்கரு உலைனா அது அப்சரா. அடுத்து இதே மாதிரி அடுத்த பொறுத்த பாருங்க. எரிபொருள் தனிப்பான் கட்டுப்படுத்தும் கழிவுகள் தடுப்புரை. எரிபொருள்னா என்னன்னா யுரேனியம், அணு நிலையத்தில் பயன்படுதுல யுரேனியம். தனிப்பான் என்னது? கனநீர். கட்டுப்படுத்தும் கழிவுகள்னா காட்மியம் கழிவுகள். தடுப்புரைனா காரியம். புக்கில் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா காட்மியம் கழிவுல நீர், காற்று மற்றும் ஹீலியம். இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா கட்டுப்படுத்தும் கழிவுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நம்ம ஆல்ரெடி பார்த்தா தடுப்புரையாக என்ன பயன்படுது? காரியம். அது வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னா கதிரியக்கத்துல இருந்து நம்மளை பாதுகாக்கும். அடுத்து பாருங்க, எந்த விதி யார் கண்டுபிடிச்சா, எந்த சமன்பாடு யார் கண்டுபிடிச்சான்னு அடிக்கடி கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த வாட்டி பாருங்க, சாடிப்சன். யாராவது நம்ம சாடி பேசணும் என்ன பண்ணோம், அந்த இடத்த விட்டு காலி தண்ணி போயிருன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி சாடிப்சன் அப்படின்னா இடப்பெயர்ச்சி விதி. ஐரின் கியூரி இதை பார்த்தோம், செயற்கை கதிரியக்கம். ஹென்றி பெட்ரால் யாரு? இயற்கை கதிரியக்கம். ரெண்டுக்குமே கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. ஐரின் கியூரினா செயற்கை கதிரியக்கம், ஹென்றி பெட்ரால்னா இயற்கை கதிரியக்கம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ன சொல்லியிருப்பாரு? E=mc² சொன்னார்ல, நிறை ஆற்றல் சமன்பாடு. அடுத்து பாருங்க, ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கூட, நிறைய பேர் குழப்பற கொஸ்டின். கட்டுப்பாடு அற்ற தொடர்வினை. கட்டுப்பாடு அற்ற தொடர்வினை நல்லா படிக்கணும். கட்டுப்பாடு அற்ற தொடர்வினைனா அணுகுண்டு. வளமை பொருட்கள் உற்பத்தி உலை. கட்டுப்பாடான தொடர்வினைன்னு கேட்டாங்கன்னா என்னது? அணுக்கரு உலை. சரிங்களா? இணைவு வினை எதுக்கு பயன்படுதுன்னா ஹைட்ரஜன் குண்டு. சரிங்களா? ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஐசோடோப்ல இருந்து நிறைய கொஸ்டின் வருது. நம்ம புக்லயும் பாக்ஸ் கொஸ்டின்லயும் இருக்கு பாருங்க. தைராய்டு நோய்க்கு வந்து என்ன பண்ணுது? இரும்பு வந்து என்ன பண்ணுது? இரத்த சோகை. அயோடின் 131 என்னது? தைராய்டு. ஆப்ஷன் அடுத்து பாருங்க, இதயத்தின் செயல்பாடு 3வது. 4வது பாருங்க, கார்பன் 14 வந்து என்னது? படிமங்களின் வயது. நம்ம என்ன பண்றோம்? அதோட வயது எவ்வளவு நாள் என்னன்னு கண்டுபிடிக்க பார்க்குறோம். இன்னைக்கு என்ன பார்த்துருக்கோம்னா 10th புக்கில் உள்ள அணுக்கரு இயற்பியலில் உள்ள கொஸ்டின்ஸ் தான் பார்த்துருக்கோம். நீங்களும் என்ன பண்ணுங்க, அணுக்கரு இயற்பியல்ல 10th புக் எடுத்து பாருங்க. சரிங்க? ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணுங்க. நம்ம மேற்கொண்டு ஃபாரஸ்ட் வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். நன்றி.